தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். செவ்வாய்க்கிழமை தோறும் செய்ய வேண்டிய 3 மன்றாட்டுகள். 3ஆம் மன்றாட்டு. பெரும் பேறு பெற்ற புனித அந்தோனியாரே, துன்புறுவோரின் ஆறுதலானவரே, எவ்வித பிணிகளையும் நிவர்த்தி செய்யும் சோர்வுறா மருத்துவரே, உலகமெங்கிலும் புதுமைகளை பிரபலியமாய் பேசி வருகிறார்கள். உள்ளபடியே வல்லமையின் பெருமையே பெருமையாகும். நீர் உயிரோடிருக்கையில் அநேகமாயிரம் ஆன்மாக்களை திருத்த கடவுள் உம்மை தெரிந்து கொண்டார். விண்ணில் அவரோடு என்றும் அரசாளும் இத்தினத்திலே அனைத்து வலபமுள்ள கரத்தில் ஏராளமான புதுமைகளை செய்யும் கருவியாக விளங்குகிறீர். நீர் அவரை மன்றாடுகையில் அவர் மனிதர்களை நன்மைகளினால் நிரப்ப சித்தமாகிறார். ஆகையால் துன்புறுவோருக்கு ஆறுதலானவரே, முழு நம்பிக்கையுடன் உம்மை மன்றாடுகிறேன். கடவுளிடத்தில் உமக்குள்ள மிகுந்த செல்வாக்கினை கொண்டு திடங்கொள்கிறேன். துன்பப்படுகிறவர்களுக்கு மனு பேசுகிறவராக அவரால் நியமிக்கப்பட்டிருக்கிறீர். நீர் என் வேண்டுதலுக்கு இறங்கி நான் உம்மிடத்தில் சொல்லிக் கொள்ளும் என் நெருக்கடியான இடர்களில் என்னை ஆறுதல்படுத்தும்படி உம்மை கெஞ்சி கேட்கிறேன். திவ்விய பபாலனான இயேசுவின் முன் நீர் உமது கற்புள்ள இருதயத்தில் அனுபவித்த சொல்ல முடியாத பாக்கியத்தையும் அத்திரு பாலன் மீதுள்ள நேச நம்பிக்கையின் அடையாளங்களையும் காட்டுகையில் நீர் அனுபவித்த பேரானந்தங்களையும் பார்த்து உமது கரங்களில் ஏந்தின அண்ணல்ல இயேசுவுக்கு என் நியாயமான ஆசைகளை எடுத்து காட்டும்படி உம்மை மண்டாடுகிறேன். மீட்பர் இவ்வுலகில் உம்மை அனைத்து நன்மைகளாலும் நிரப்பினீரே. அவைகளை பார்த்து நீர் என்னை உம்முடைய பேறு பலன்களுக்கு பங்காளியாக்கவும் நான் விரும்பும் உதவியை எனக்கு உறுதியாய் அடைந்து தந்தருள உம்மை பிரார்த்திக்கிறேன். ஓ மேலான புனித அந்தோனியாரே, உதாரணமுள்ள உம்மை பார்த்து நான் வேண்டிக்கொண்டது வீண் போகவில்லை என்று நான் உணரச் செய்தருள்வீராக. உமது பேரில் எனக்குள்ள பக்தி பற்றுதல் இதனால் அதிகரிப்பதுடன் உமது புனித நாமத்தை சகலருக்கும் முன்பாக நான் புகழ்ந்து கொண்டாடுவேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒலிவேத்து தோட்டத்தில் அவஸ்தையாயிருக்கையில் அவர் துவக்கி முடித்த 3 மன்றாட்டுகளுக்கு உண்டாயிருந்த நம்பிக்கையோடும் அமைந்த மனதோடும் நான் இதோ உமது திரு உருவத்திற்கு முன்பாக ஒப்பு கொடுத்த 3 மன்றாட்டுகளையும் முடிக்க ஆசையாயிருக்கிறேன். அவரது வாயினாலும் அவரது நெஞ்சத்தாலும் நித்திய பிதாவை நோக்கி அடியேன் அபாயமிட்டு சொல்லுகிறதாவது, என் தந்தையே, அனைத்தும் உம்மால் கூடியது. துன்பத்திற்குரிய இப்பாத்திரத்தை என்னிடத்தினின்று அகலச் செய்து நான் கேட்கும் காரியத்தை தயவோடு எனக்கு அளித்தருளும். தொடக்கத்திலும் இப்பொழுதும் என் மனதல்ல உமது திருவுளமே நிறைவேறக்கடவது. ஆமென். முதல் மற்றும் 2ஆம் மன்றாட்டுக்கு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க் கிளிக் செய்யவும். உங்களுடைய பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் நாளைய திருப்பலியில் ஒப்பு கொடுக்க விரும்புவோர் கீழ்காணும் மேல் ஐடிக்கு உங்கள் வேண்டுதல்களை அனுப்பவும் அல்லது வீடியோவின் கீழ் கமெண்ட் செய்யவும். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். தின பிரார்த்தனைகளுக்காக லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும்.